அதாவது நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு செட் பண்ணி நீங்க settle பாஜக எல்லாம் இல்ல பண்ணல. இல்ல இல்ல sir, settle எல்லாம் சொல்லக்கூடாது இல்ல சார் செட்டில் சொல்லக்கூடாது அப்படி செட்டெல்லாம் பண்ணல அதனால வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க எனக்கு கண்டிச்சுக்கோங்க. தெரியும் ஆனா உண்மைதான். எனக்கு தெரியும் நீங்க கண்டிச்சுக்கோங்க நீங்க சார், உண்மைதானே? இல்ல அது நீங்க சொல்லலாம், அது நாங்களே சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்கணுமா? கிடையாது, அது கிடையாது. நீங்க சொன்னா அதை ஏத்துக்கணுமா? அதாவது நாங்களும் தான் அரசியல்ல பேசுறோமே, நாங்களும் தான் களத்துல பாக்குறோமே. ஏன் நீங்க சொல்றதா அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது? எல்லாரும் வந்து வரட்டுமே. என்ன இவங்களுக்கு என்ன பட்டாவா போட்டு கொடுத்துருக்கு? நல்லா செய்யணும். உண்மையை சொல்லிட்டு வாக்கு கேட்டு போங்க. அதான் நானும் சொல்றேன், உண்மையை சொல்லிட்டு வாங்க. உண்மை விஜய் உண்மையை சொல்லிட்டு வரல. அதத்தான் வர்றாரு. உண்மை இல்ல 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 வரல. இல்ல சார், உண்மையை சொல்லிட்டு தான் வர்றாரு. சார் இருங்க சார். நோ நோ இல்ல இருங்க. பேட்டியை நான் நிறுத்திடுவேன். இது பேசக்கூடாது. ஐ டோன்ட் லைக் இந்த மாதிரி பேட்டி பேச கான்ட்ரோவர்சி. பதில் பேசணும்னா பேட்டி நிறுத்துறது. பேட்டி நிறுத்தல. எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டா பிடிக்காது. அதாவது இது என்னன்னா தனி மனித தாக்கல் கூட நீங்க கொள்கையை பேசுங்க, கொள்கை அரசியல் பேசுங்க. நீங்க பத்திரிக்கையாளர் பேசுங்க, அரசியல்வாதி பேசுங்க. பத்திரிக்கையில வந்து என்னன்னா உங்களுடைய கொள்கை என்ன, தவாக்கோட கொள்கை என்ன, தலைவருடைய கொள்கை என்ன நான் சொல்றேன். அதை நீங்க ஏத்துக்கலன்னா ஏத்துக்குங்க, ஏத்துக்காட்டா ஏத்துக்கிட்டு போங்க. அதான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய பதிலுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க கேள்வி முடிக்கவில்லை. இல்ல இல்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. தட் இஸ் ராங். என்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் லைக் இட்.